Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். டிப்ஸ் லவனியா சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு ஆரோக்கியமான முடவாட்டுக்கால் சூப் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். இந்த சூப் 4000 வியாதிகளை சரி பண்ணும். முக்கியமா முழங்கால் வலி, மூட்டு வலி பிரச்சனையால அவஸ்தைப்படுறவங்க தொடர்ந்து குடிச்சிட்டு வரும்போது முழங்கால் வலி சரியாகும். நரம்பு பிரச்சனையால அவஸ்தைப்படுறவங்களும் இதை தொடர்ந்து குடிச்சிட்டு வரும்போது நரம்பு பிரச்சனைகளும் சரியாகும். முடவாட்டுக்கால் சூப் சிம்பிளா டேஸ்டா செஞ்சு காமிச்சிருக்கோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த கிழங்கு பேரு முடவன் ஆட்டுக்கால் கிழங்கு, அதாவது இதை சுருக்கமா முடவாட்டுக்கால் கிழங்குன்னு சொல்லுவாங்க. இந்த கிழங்கு ஆட்டுக்கால் மாதிரியே இருக்கிறதுனால இதை முடவாட்டுக்கால் கிழங்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த கிழங்கு 4000 வியாதிகளை சரி பண்ணக்கூடிய கிழங்கு. இந்த கிழங்கு கொல்லிமலை, ஏற்காடு இந்த மாதிரியான மலை பிரதேசங்கள்ல 2 பாறைகளுக்கு நடுவுல விளையிறதுனால இயற்கையாவே இதுக்கு நிறைய மருத்துவ குணங்கள் இருக்கு. முக்கியமா மூட்டு வலி பிரச்சனையால அவஸ்தைப்படுறவங்க, நரம்பு பிரச்சனையால அவஸ்தைப்படுறவங்க, சர்க்கரை வியாதி இருக்கிறவங்க, உடம்புல வீக்கமா இருக்கும், நீர்லாம் கொடுத்துருக்கும்ல, அந்த பிரச்சனை இருக்கிறவங்க எல்லாருமே தாராளமாக இதை குடிச்சிட்டு வரலாம். இதை தொடர்ந்து குடிச்சிட்டு வரப்ப மூட்டு பிரச்சனை முழங்கால் வலி எல்லாமே சரியாயிரும். இந்த சைவ ஆட்டுக்கால் கிழங்கை வச்சு எப்படி சூப் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த கிழங்கு மேலே இப்படி தான் பஞ்சு பஞ்சா முள்ளு முள்ளா ஒரு மாதிரியா இருக்கும். இதை தோலை சீக்கிறது தான் கொஞ்சம் கஷ்டமான வேலை. தோலை சீச்சிட்டோம்னா நம்ம ஈஸியாக கட் பண்ணி நம்ம சூப் செய்ய ஆரம்பிச்சிடலாம். இந்த கிழங்கோட தோலெல்லாம் முதல்ல சீச்சிடலாம். இந்த கிழங்கோட தோலை கஷ்டப்பட்டு நம்ம சீச்சிட்டோம். இதை சீச்சதுக்கப்புறம் இதை பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த கிழங்கை நம்ம கட் பண்ணி மிக்சி ஜாரில் போட்டு அரைக்க தான் போகிறோம். அதனால மிக்சி ஜாரில் எந்த சைஸில் போட்டு அரைப்படுமோ அந்த சைஸில் கட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு கிழங்கை இந்த மாதிரி நறுக்கி வச்சுருக்கிறேன். நறுக்குன கிழங்கை மிக்சி ஜாரில் போட்டுடலாம். கிழங்கு எல்லாத்தையும் மிக்சி ஜாரில் போட்டதுக்கப்புறமா இதில் ஒரு 10லேருந்து 15 சின்ன வெங்காயம் உரிச்சு வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். இது கூட 15 பல் பூண்டு போட்டுட்டு 1 இன்ச் இஞ்சி சேர்த்துடலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு தக்காளி, ஒரு பட்டை, ஒரு கிராம்பு, 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் சோம்பு. இது எல்லாத்தையும் நல்லா இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ஒரு சட்டியில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற முடவாட்டுக்கால் கிழங்க சேர்த்துடலாம். இதில் போட்டுட்டு எண்ணெயோட இந்த பேஸ்ட் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க, அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். இதை நல்லா இந்த மாதிரி கிண்டி விட்டதுக்கப்புறமா இதில் தண்ணி ஊற்றி வேக விட்டுறலாம். நான் 1 லிட்டர் தண்ணி ஊற்றுறேன். தண்ணி ஊற்றினதுக்கப்புறமா கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்துடலாம். கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுட்டு இதை எல்லா பக்கமும் நல்லா கலந்து விட்டுருங்க. இதை நல்லா கொதிக்க விட்டுறலாம். நம்ம அரைச்ச அந்த கிழங்கோட சாறு எல்லாமே நல்லா கொதிக்கிறப்ப அந்த தண்ணியில் இறங்கிடும். அது நல்லா கொதிச்சாலே போதுமானது. இந்த தண்ணி வற்றணுன்ற அவசியம் இல்லை. இதோட சாறு எல்லாமே அந்த தண்ணியில் இறங்கிடும். கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லி இலையில தூவிடலாம். இதை நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு சல்லடையை வச்சு வடிகட்டிடலாம். அப்படியே குடிக்க முடியாது, அதனால் இந்த மாதிரி வடிகட்டுறப்ப பார்த்திங்கன்னா அந்த சக்கையெல்லாம் நிறையா வரும். வடிகட்டிட்டு நம்ம குடிக்க ஆரம்பிச்சிடலாம். நம்மளோட சைவ ஆட்டுக்கால் சூப் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை ஒரு பவுலில் ஊற்றிடலாம்.
இந்த கிழங்கு வந்து அமேசானில் கிடைக்குமான்ட்டு சும்மா தேடி பார்த்தேன். அமேசான்லேயும் இந்த கிழங்கு இருக்குது. கிழங்கு பவுடர் ரெண்டுமே வச்சுருக்காங்க. நம்ம வந்து இந்த கிழங்கு வாங்குறதுக்கு கொல்லிமலை தான் போகணுன்ற அவசியம் இல்லை. போகிற டைமில் வந்து கொல்லிமலையில் வாங்கிக்கலாம். அப்படி போகாத டைமில் வந்து அமேசான்லேயே நம்ம வந்து பார்த்து வாங்கிக்கலாம். இது வந்து ப்ரொமோஷன் வீடியோ கிடையாது, சும்மா நான் தேடி பார்த்தே இருந்தது, அதனால் வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். இந்த சூப்பில் மிளகுத்தூள் கொத்தமல்லிலாம் போட்டு குடிக்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். ஆட்டுக்கால் சூப் மாதிரியே இதோட டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த சூப்பை வெறும் வயிற்றில் குடிக்கணுமா இல்லை சாப்பிட்டதுக்கப்புறம் குடிக்கணுமா, இந்த மாதிரி நிறைய டவுட் வரும். இந்த சூப்பை உங்களுக்கு எப்போ டைம் இருக்கோ அந்த டைமில் செஞ்சு குடிங்க. இதில் இருக்கிற மருத்துவ குணம் வந்து முழுசாக உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் எப்போ குடித்தாலும் முழுசாக கிடைக்கும். ஆனால் தொடர்ந்து மட்டும் நீங்கள் குடிங்க. தொடர்ந்து குடிக்கும்போது தான் நம்மளோட மூட்டு வலிகள், முழங்கால் வலிகள் எல்லாமே குணமாகும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறைய ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். நன்றி, வணக்கம்.